தாவேகா விஜய் பண்றது வந்துட்டு மக்கள் அரசியல் கிடையாது. அவர் பண்றது வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ். யார் நம்பர் ஒன்னோ அந்த நம்பர் ஒன்னு எதிராக நான் தான் நிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இவர் என்ன சொல்றாரு, தாவேகா வர்சஸ் டிஎம்கே. விஜய் பிஜேபியை எதிர்க்கவே இல்லை. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயம். ஸ்லாண்டரஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திட்டுறாரு இவர். கம்ப்ளீட்டா வசப்படுறாரு. மாமா, அங்கிள், வாட் அங்கிள், உங்களுக்கு காதுல கேட்கலையா அப்படிலாம் சொல்றாரு. ஸ்டாலின் தெருக்கு தெரு போயிட்டு இருக்காரு. இவர் தான் பண்ணை ஒரு பங்களாக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாரு. இப்பதான் வெளில வராரு. படிப்படியாக தானே ஒருத்தர் வளர முடியும். ஒரே நாள்ல அப்படி எல்லாத்தையும் புரட்சிகரமான அவர் மாறணும் அவசியம் இல்லையா? இப்போ கணக்குப்படி அவர் பாஜகவை எதிர்க்கிற இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த இந்தியாவே பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டை அப்படியே அமுக்கிட்டு அவங்க போறாங்க. ஸோ விஜய் வந்துட்டு இப்போ தானே இப்போ அரசியல் வந்துருக்காரு. அவருக்கு ஒன்றும் தெரியாது. இது கதை. உண்மை என்ன அப்படின்னம்னா ஃபோக்கஸ் கொண்டு போறாரு. திமுகவினுடைய எதிர்கொட்டு எனக்கு போடுங்க, இவர் ஒன்றும் ஜெயிப்போம், சீஃப் மினிஸ்டர் ஆகும், அந்த கதையெல்லாம் கிடையாது. அவ்வளவுதான். ஏன் எம்ஜிஆர் அப்படி செஞ்சாரு? 2026 நம்ம தான் கைப்பற்ற போறோம் அப்படின்னம்னா கைப்பற்றி என்ன பண்ண போற அப்படின்ற இடத்துல நல்லதான் பண்ணுவேன் அப்படின்ற. எப்படி நல்லது பண்ணுவேன்? நீ கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க, நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாநாடு, அதுவும் புசியானந்தெல்லாம் வச்சுக்கிட்டு மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க, நான் மாநாடு நடத்தி காட்டிட்டேன். நான் வெளியிலே வரமாட்டேன்னு பேசினாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறேன். நீங்க வெளியில வரமாட்டீங்க அப்படின்னு யாரும் சொல்லுது? நீங்க வெளியில வரல. ஸோ இவரே கேள்வி கேட்டு இவரே முதுக சொரிஞ்சுக்கிறது எப்படி ஒரு அரசியல் ஆயிடும்? வந்துட்டான்னு போய் சொல்லு, யார உன்னை வந்துட்டே இல்லைன்னு கேட்டது. ஆனா ஆயிரக்கணக்கான சேரை உடைச்சு போட்டு போறாங்க. இன்னைக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னம்னா ஆளால ஒரு 5-6 சேரை தள்ள வச்சுட்டு போறாங்க. ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த கான்ட்ராக்டர் திட்டுறான். 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து லாபம் பார்த்த கூட்டம் நீங்க எப்படி இன்னொரு கட்சி குறை சொல்றீங்க? ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயனுடைய 2வது மாநில மாநாடு மிக பிரம்மாண்டமாக அரங்கேறி இருக்கிறது. மதுரையில் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இது அடுத்த 2026 திமுகவா தாவேகாவா, டிவிகே ஆர் டிஎம்கே, இதுதான் எங்கள் 2 பேருக்கு மத்தியில் தான் போட்டியாக இருக்க போகிறது. அதற்கான துவக்க புள்ளியே இங்கே தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதே தானே முதல் மாநாட்டில் சொன்னார். என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, என்னுடைய அரசியல் வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லும்போது அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராசர், வீரமங்கை வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் அப்படின்னு 5 பேரை சொல்லி அவங்களுடைய வழியில் தான் போக போகிறோன்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தேர்தல்னு வரும்போது எல்லா இடத்துலையும் தான் போட்டி போடுவோம். ஆனால் எங்களை நாடி எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் அவர்களுக்கு இடம் தருவோம், கூட்டணியும் இடம் தருவோம், ஆட்சியும் இடம் தருவோம் அப்படின்னாரு. அப்போ எல்லா இடத்துலையும் போட்டியிடுறதுக்கு நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினார் ரகசியமாக. ஸோ இப்போ நேராக மறுபடியும் ஸ்கொயர் ஒன் அங்கேயே போகிறார் அவர். திமுகவுக்கும் நம்மளுக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் உங்களுக்கு தான் போட்டி அப்படின்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். நல்லா நீங்கள் கவனிங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்க? ஏன் அவர் திமுகவுக்கும் நம்மளுக்கு தான் போட்டின்னு அவர் சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல தான் எல்லாரும் அரசியல் ஒன்று புரிஞ்சுக்கணும். பொதுவாக தாவேகா விஜய் பண்ணுறது மக்கள் அரசியல் கிடையாது. அவர் பண்ணுறது ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ். எல்லா கட்சிக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் உண்டு. அது என்னென்ன, தேர்தல் நேரத்தில் எதை முன்வைக்கிறது, எப்படி மக்களை கவருவது, எப்படி வாக்குகளை பெறுவது அப்படின்றது தான் அந்த யுக்தி அரசியல் அப்படின்றது. அவங்க சிலதெல்லாம் திட்டம் போடுவாங்க. அப்புறம் அந்த மார்க்கெட்லாம் போகிறது, டீ குடிக்கிறது, காலங்கத்தால் வாக்கிங் போகிறது, அப்போ அவங்களோட பேசிட்டு போகிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த ஸ்ட்ராட்டஜி பாலிடிக்ஸில் தான் வரும். இப்போ மைக்கெல்லாம் தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே பேசுறது எல்லாம் ஒரு இடத்தையும் ஒரு சின்ன விடயத்தையும் கூட ஒரு அரசியல் ஆக்குறது. அப்படி தான் மாட்டிக்கிட்டார் இந்த எடப்பாடி பழனிசாமி. ஆம்புலன்ஸுக்காரனை சொல்லி ஆம்புலன்ஸ் எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸு, அதை பெருசாக பார்த்தாரு. கடைசியில் அவர் மாட்டிக்கிட்டாரு, வடக்கில் போய் நிற்குது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. திமுகவும் பண்ணுது. அஇஅதிமுகவும் அதுக்காக வாடகைக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாம் 300 கோடி 400 கோடி செலவு பண்ணி ஸ்ட்ராட்டஜி சிறப்பு. அதாவது இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி நிறைய பேர் உருவாகிட்டாங்க. அப்படியான ஆள் ஒருத்தர் விஜய் கிட்டே இருக்கிறாரு. சார் தானே அவர் என்ன பண்ணுறாரு, மற்றவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவருடைய கட்சி மக்கள்கிட்ட போயிடுச்சு. திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ மக்கள் அரசியல் பண்ணுறாங்க. 5 வருஷமும் பண்ணுறாங்க அவங்க. விஜய் இது மட்டும் என்ன அப்படின்னோம்னா வெறும் ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் மட்டும்தான். இந்த ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் பண்ணுற இவர் மக்கள் அரசியலே பண்ணல. கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போகல. கிராமத்தில் கிளை கிடையாது, நகர மையங்களில் கிளை கிடையாது, நகர சபையில் கிளை கிடையாது, ஒன்றிய அமைப்பு கிடையாது, மாவட்ட அமைப்பு மட்டும்தான் இருக்குது. அந்த மாவட்ட அமைப்பு விட்ட உடனே நேராக பூத் கமிட்டிக்கு வந்துட்டார். இடையில வேறு எதுவுமே இல்லை.
எதையுமே சரி பண்ணலை, எதையுமே திங்க் பண்ணலை. ஏன்னா இவருக்கு வழிகாட்டக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு அது தெரியாது, இவருக்கும் அது தெரியாது. இவர் பொதுச்செயலாளர்னு போட்டு வச்சிருக்கிறாரு, ரசிகர் பண்ணுற ஆள், அவருக்கும் அது தெரியாது. முடிஞ்சு போச்சுங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னம்னா, யார் எதிரின்னு காட்டணும். ஆட்சியில் இருக்கிறவன் எதிரி, ஏன்னா நீ ஆட்சியை பிடிக்கணும். ஸோ உடனே அந்த ஆட்சியை குறிவை, அவனுக்கு எதிரான அதிருப்தி வந்துட்டு உங்ககிட்ட வரணும். அது பிஜேபி அதிமுக அந்த அலைன்ஸுக்கு போகக்கூடாது, இல்லை இன்னொருத்தராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி சீமான்கிட்ட போகக்கூடாது, இல்லை இன்னொரு அலைன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னம்னா அவங்ககிட்ட போகக்கூடாது. அதை நீ பார்த்துக்கிறணும். அப்போ என்னன்னா, யார் நம்பர் ஒன்னோ அந்த நம்பருக்கு ஒன்று எதிராக நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இவர் என்ன சொல்கிறாரு, தாவேகா வர்சஸ் டிஎம்கே அப்படின்றது ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் தான். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, திமுகவை பற்றி குறை சொல்கிறது அப்படின்றது ஒரு எதிர்க்கட்சி அரசியல் தான். ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க, இதை செஞ்சாங்க, இது செய்யலை, இப்படிப்பட்ட குறைபாடு உண்டு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படின்னு எதை வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஏன்னா அவ்வளோத்துக்கும் கண்டென்ட் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் இங்கே இந்தியாவினுடைய பிரத்யேக சூழல் என்னென்னா, அரசியல் வந்துட்டு எப்பொழுதுமே நீங்கள் 2 ஆங்கிளில் பேசி ஆகணும். ஒன்று, ஒன்றிய அரசுடன் உனது அரசியல், மாநிலத்தில் உன்னோட அரசியல். ஸோ இவர் எப்படி பொழந்துக்கிட்டார் அப்படின்னம்னா, கொள்கை எதிரின்னு பிஜேபி வச்சிட்டாரு, ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஆட்சியில் இருக்காங்க. புரியுதுங்களா? இவர் செய்ய வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல். இவர் அப்படி போயிட்ட உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பாஜகவையும் அவர் எதிர்க்கிறாரு, திமுகவையும் அவர் எதிர்க்கிறாரு. இதுதான் இந்த தப்பு கணக்கு நான் கூட போட்டிருக்கேன். விஷயம் என்ன அப்படின்னம்னா, விஜய் தாவேகா பிஜேபியை எதிர்க்கவே இல்லை. இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயம். விஜய் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் நீட்டு தொடர்பாக அவர் நிலைப்பாடு என்ன, அந்த அதிகாரமே மாநில அரசு பட்டியலுக்கு வரணும், ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு விஜய் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசு அப்போ போட்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய அந்த சட்டத்தை இவர் ஆதரிக்கிறார். அதாவது இப்போ புத்தகம் கொடுத்தாரு, இதுக்கு முன்னாடி புத்தகம் கொடுத்து மாணவர்களை சந்திக்கும் போது அப்படி அவர் பேசினார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, மோடிஜி, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடிஜி, நீங்கள் ஏன்ஜி இதில் வந்துட்டு கடினமாக இருக்கீங்க, மாற்றியங்க அப்ளிகேஷன் போடுறாரு, டிமாண்டை வைக்கிறாரு. அதே மாதிரி மீனவர்களை காப்பாற்றுங்க, கச்சத்தீவை மீட், என்னைக்கு அவங்க காப்பாற்றுவாங்க, எப்படி செய்வாங்க, செய்கிறாரு செய்யலை, அதை பற்றி உள்ள டிமாண்ட் வச்சாச்சு, அதான் எதிர்ப்பான். புரியுதுங்களா? மற்றபடி இவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்லாண்டரஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திட்டுறாரு, இவர் வசப்படுறாரு, திமுக அரசை கம்ப்ளீட்டாக வசப்படுறாரு. மாமா, அங்கிள், வாட் அங்கிள், உங்களுக்கு காதில் கேட்கலையா அப்படிலாம் சொல்கிறாரு. அவர் ஸ்டாலின் தெருக்கு தெரு போயிட்டு இருக்கிறாரு, எந்த ஊருக்கு போனாலும். இவர் தான் பண்ணையூர் பங்களாக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு, இப்போ தான் வெளில வராரு, இவர் பேசுகிறாரு. ஸோ மக்கள் இதெல்லாம் அதான் இது பெரிய வெளிச்சம் போட்டு காட்டும் போது மக்கள் அதில் தான் அவங்க அந்த எதை வைக்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு பரவலாக பேசப்படும். இல்ல அவருதான் பாஜகவை விமர்சிக்க தானே செய்யறாரு. நீங்க சொல்றீங்க இல்லையா, கச்சத்தீவு விவகாரத்திலையும் நீட்டு விவகாரத்திலையும் நீங்க முதல்ல வேணா சொல்லலாம், முந்தைய மாநாடுகள்ல முந்தைய பேச்சுக்கள்ல வேணா அவர் வந்து பாஜக, அதாவது குறிப்பா மோடியினுடைய பெயரை சொல்வதற்கே அச்சப்பட்டாருங்கிற ஒரு விமர்சனம் அவர் இருந்துச்சு. அதனால இந்த மாநாட்டில் அவர் வந்து ஒருபடி மேலே வந்திருக்கிறார். ஏன்னா படிப்படியாக தானே ஒருத்தர் வளர முடியும், ஒரே நாள்ல அப்படி எல்லாத்தையும் புரட்சிகரமான அவர் மாறணும் அவசியம் இல்லையா? இப்போ கணக்குப்படி அவர் வந்து பாஜகவை எதிர்க்கிற இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா? மோடியினுடைய பேரை சொல்றதுன்றது ஒரு எதிர்ப்புன்றீங்களா நீங்க? பிரதமர் மோடின்னு சொல்லலாம், நரேந்திர தாஸ் தாமோதர் தாஸ் மோடிஜி அப்படின்றது வந்து ஒரு எதிர்ப்பு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நக்கலா சொல்றாரு. இப்போ நீங்க அங்கிள்ங்கிற விஷயத்தை எப்படி சொல்றாரோ அதே மாதிரி வச்சுக்கலாம் இல்லையா? நான் சொல்றேன் எந்த இடத்துல இவர் இல்லைன்ட்டு. இன்னைக்கு இந்த நாடு முழுவதும் எது பேசு பொருள், ராகுல் காந்தி அந்த ஓட் சோரி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கு திருட்டு தான் நாடு முழுவதும் இன்றைக்கு பேசு பொருள். அடுத்தபடியாக எது பேசு பொருள்னா, பீகாரில் 65 லட்சம் பேரை எஸ்ஐஆர்ன்ற பேரில், வாக்காளர் பட்டியல் திருத்தன்ற பேரில் அவங்க நீக்கினது. இன்னைக்கு ராகுல் காந்தி அங்கே போய் ஒரு பேரணியை நடத்துகிறாரு, வாக்கு அதிகாரம் அப்படின்ற பேரில் அவர் ஒரு பெரிய பேரணி நடத்துகிறார். இந்த 2 விஷயத்தையும் விஜய் தொடலை. இல்லை அதுதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள், அதாவது யாரெல்லாம் கவனிக்கத்தகாதவர்கள், அதாவது கவனிக்கப்படாமல் இருக்க பெண்கள், ஊனமுற்றோர், டிரான்ஸ்ஜெண்டர், இவர்களுக்காக தான் நாங்கள் வந்து பெரியவர்கள், பெரிய முதியோர்கள் இப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுடைய வாக்கு தான் சேர்த்து பறி போகுது, இவங்களுடைய சேர்த்து தான் அந்த வாக்கு பறி போகிறதுன்றது நடக்கும். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவே பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டை
அப்படியே அமுக்கிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்தபடியாக இந்த பீகாரில் நடந்தபடியாக நாளைக்கு தமிழ்நாட்டில் நடந்தால் என்ன ஆகுறது? தமிழ்நாட்டில் பீகாரிஸ்கள் வராங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை போச்சு, விவாதங்கள் போகுது. எந்த பேச்சும் கிடையாது. மூன்றாவதா, என்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேசுகிறாரோ 22ஆம் தேதி 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன அப்படின்னோம்னா, 30 நாள் ஒருத்தர் 30 நாளுக்கு மேலே ஒருத்தர் சிறையில் இருந்தாருன்னா அவருடைய பதவி பறிப்பு. நீ அதை ஆதரிக்கிற எதிர்க்கிற அது சொல்லணும், இங்கே கிடையாது. அதே நாளில் சஞ்சீவ் கண்ணான்றது ஃபார்மர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய ஆபத்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு இடத்தை சொன்னார். ஒரே நாடு ஒரே தேர்தலை இவங்களை எதிர்க்கிறதா இவங்க ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு ஜட்ஜு சொல்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து மொத்தம் 7 ஜட்ஜஸ், கடைசியாக இருந்த தலைமை நீதிபதி உட்பட எல்லாருமே வந்துட்டு போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் போயிட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது தேர்தல் ஆணையத்துக்கு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரம் எப்போ வைக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை கொடுக்கறது மிக ஆபத்தானது. ஸோ an election cannot be deferred by a institution அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆதாரபூர்வமாக அதை வைக்கிறாங்க. எதுவுமே பேசலை. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுன்னா சொல்லிட முடியாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி பேப்பரை எடுத்தீங்க அப்படின்னோம்னா, எடுத்து இப்படி விரிச்சிங்க அப்படின்னோம்னா அதான் இருக்குது இன்ன வரைக்கும். ஏன் அப்போ அதெல்லாம் தொட மாட்டேங்கிறாரு? ஸோ விஜய் வந்துட்டு இப்போ தானே இப்போ அரசியல் வந்துருக்குறாரு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. இது கதை. உண்மை என்ன அப்படின்னோம்னா, இவருக்கு தேவை ஒன்றே ஒன்று தான். திமுக வர்சஸ் தாவேகா என்று சொல்வதன் மூலம் ஃபோக்கஸ் கொண்டு போகிறாரு. திமுகவினுடைய எதிர்கொட்டு எனக்கு போடுங்க. இவர் ஒன்றும் ஜெயிப்போம், சீஃப் மினிஸ்டராகவும் அந்த கதையெல்லாம் கிடையாது. எதிர் ஓட்டை வச்சு தன்னுடைய பலத்தை பெருக்கிக்கணும், அவ்வளோதான். ஏன் எம்ஜிஆர் அப்படி செஞ்சார்? திமுக ஒரு தீய சக்தினாரு, உடனே எம்ஜிஆர், அதான் எம்ஜிஆருடைய படம் அங்கே இது பண்ணுறது. அப்புறம் அதே மாதிரி காங்கிரஸுக்கு எதிராக எப்படி அண்ணா பண்ணாரோ உடனே அண்ணாவுடைய படம். உண்மை என்னன்னா, அவங்க 2 பேருமே ஜெயிச்ச காலகட்டங்களில் இருந்த புற அரசியல் சூழல்லாம் ரொம்ப பெருசு. அது அப்படியெல்லாம் இவருக்கு ஆதரவான எந்த அரசியல் சூழலுமே கிடையாது. புரியுதுங்களா? மூணாவது விஷயம் என்னென்னா, உள்ளபடியே விஜய் வந்துட்டு ஒரு அக்கறை உள்ள அரசியல்வாதியாக இருந்திருக்காருன்னா, இந்த தேர்தல் இப்போ ஒரு மாநாடு நடத்தும் போது இவங்க தீர்மானம்லாம் எழுதி வச்சுருந்துருக்குறாங்க. ரொம்ப லைட்டாக மென்மையாக எழுதி வச்சுருக்குறாங்க. இந்த தீர்மானங்களெல்லாம் வச்சு ஒரு 2 மணிலேருந்துட்டு இல்லாட்டி ஒரு 11 12 மணிலேருந்துட்டு அங்கே திரண்டாங்க. அவங்க ஒரு தீர்மானத்தையும் ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு தலைமை கழக நிர்வாகியோ அந்த தீர்மானத்தை வாசித்து அதை விளக்கி அதை வந்துட்டு இதை நம்ம ஆதரித்து இப்படி நம்ம போகிறோம், இப்படி ஒரு போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த விஜய் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் கலைஞ்சு போயிருக்க மாட்டாங்க. இந்த அரசியல் வயப்படுத்தணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா நான் இதை அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் என்கிட்ட இதை கேட்டிருக்கிறேன். விஜயை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்ட்டாக காட்டுறாங்க. அதனால தான் விஜய் மூஞ்சி எல்லா இடத்துலையும் நானே தான் போட்டிடுறேன் அப்படின்னு ஒரு சொல்கிறதெல்லாம். ஏன்னா அவரால் ஒருத்தனை கூட சொல்ல முடியாது. மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த தொகுதியில் புஷி ஆனது போட்டிடுறாரு, இந்த தொகுதியில் ஆதவ் அர்ஜுன ரெட்டி போட்டிடுறாரு, இந்த தொகுதியில் என்னாரு போட்டிடுறாரு அப்படின்னு ஒரு 4 இந்த விஷயத்துக்கு அவர் இந்த இதில் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. மதுரை கிழக்குலையும் நான் தான் விஜய் தான் போட்டிடுறேன், மேற்குலையும் நான் தான் போட்டிடுறேன், வடக்குலையும் நான் தான் போட்டிடுறேன், மத்தியிலையும் நான் தான் போட்டுறேன், 234 தொகுதிகளிலும் உங்களுடைய வீட்டு பிள்ளை விஜய் தான் இருக்கிறான்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. காரணம் என்னன்னா, நீ யாரையும் பிரதானப்படுத்தல. இந்த 2 ஆண்டு காலத்துல உன்னை விட அரசியல் தெரிஞ்சவன் தாவேக்கால இருக்கிறான்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அரசியல் பயிலரங்கத்தில் பேசுனவன், அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணவன், எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒருத்தரையும் முன்மொழிய தெரியல. ஏன்னா உங்களுக்கு முதல்ல தெரியாது, அங்கே யாருன்னே தெரியாது. இவ்வளோதான் விஜயோட அரசியல். 2வது விஷயம், இவங்களை வந்துட்டு அரசியல் படுத்தணும் அப்படின்ற எந்த எதுவுமே இல்லை. ஏன்னா அரசியல் படுத்தினா அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த முறை விஜய் ஒரு அறிக்கையை கொடுத்தாருன்னா, அவர் பேசுனாரு அது சரின்னு நினைக்கிற நீ அப்படின்னு அவங்க 2 பேர் உள்ள பேச்சு வரும். புரியுதுங்களா? ஸோ அரசியல் வயப்படுத்தலை. 2 எதிரின்னு சொல்லிட்டு விமர்சனங்களுக்கு தான் பதில் சொல்கிறாரு. 2வது முக்கியமாக பாருங்கள், 2026 நம்ம தான் கைப்பற்ற போகிறோம் அப்படின்னோம்னா, கைப்பற்றி என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற இடத்துல நல்லது தான் பண்ணுவேன் அப்படின்ற. எப்படி நல்லது பண்ணுவேன்? நீ உனக்குன்னு ஒரு திட்டமிட்ட ஒரு கொள்கை, கோட்பாடு, இலக்கு இல்லாத எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? அதை மக்களுக்கிட்ட வெளிப்படுத்தாத எப்படி உங்களுக்கு ஆதரவு வரும்? யோசிச்சு பாருங்க.
அப்போது ஒரு இம்மெச்சூர்டோடு அவங்க அரசியல் பண்ணலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க திட்டமிட்டு இந்த அரசியல் கொண்டு போகிறாங்க. அது என்ன அப்படின்னா ஆன்டி டிஎம்கே, டிஎம்கேவை ஒரு ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்றது ஒன்று தான். அது யாருக்கு வேணாலும் பெனிஃபிட் ஆகட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நமக்கு தேவை என்னன்னா அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற இடத்துல நம்ம நிற்கிறோம். நாம தான் முதன்மை சக்தின்னு சொல்கிறது அந்த இடத்துல இருந்தான். இப்போ 2026 வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல் தான். அப்போது இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சியோடு தான் சண்டையிட வேண்டியிருக்கும். பாஜகங்கிறது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய ஒரு அமைப்பு. அது செய்கிற தேர்தல் தில்லுமுல்லுகளை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் சண்டையிடுவது என்பது வேறு. இவர் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை தான் எதிர்க்க முடியும். நான் வந்து வாக்கு திரட்டை பற்றி பேசுவது இந்த களத்துக்கு தேவையில்லை. இன்னும் அதாவது 10 மாதங்களுக்கு உள்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் வாக்கு திரட்டை முதன்மைப்படுத்தணுமா திமுகவை அம்பலப்படுத்தணுமாங்கிறது தான் அவருடைய பிரதான இதாக இருக்க முடியும். எந்த இடத்துல அம்பலப்படுத்திட்டீங்க திமுகவை முதல்ல சொல்லுங்க. துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைக்கு அவர்கள் போய் பார்த்தாங்க. துப்புரவு தொழிலாளர் வந்து பார்த்தாங்கல்ல, இங்கே எல்லாம் அது பேசணும். துப்புரவு தொழிலாளர் உங்களை பார்த்தாங்களே, நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க? நான் உங்களோட நிற்கிறேன் சொன்னீங்களா? அப்போ இங்கே என்ன பேசணும்? நீங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் 3 டிமாண்டை வச்சாங்க, நம்ம பேசணும். நீங்களும் இருந்தீங்க, நானும் இருந்தீங்க, சன் டிவியில். நம்ம என்ன சொன்னோம்? 3 விடயத்தை சொன்னோம். ஒன்று, தனியார் மையம் எதற்காக கேள்வி எடுக்கணும். அவர்களுக்கு தேவையான சம்பள உத்தரவாதம். 3வது வேலை உத்தரவாதம். 3 தானே? இதை இங்கே சொல்லணும்ல. தனியார் மயமாக்கல் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஆபத்து. ஏன் செய்யணும்? அங்கிள், எதுக்கு அங்கிள் தனியார் மயம்? ஏன் அங்கிள் அவங்க கார்ப்பரேஷன் பணியாளர் நடத்தும் போது அவங்களுடைய வேலை சிறக்கவில்லையா? அவங்களோட திறமை போதவில்லையா? எதுக்கு நீங்கள் செய்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி அது பேசு பொருள். அது பேசவில்லையா? ஸோ ஆக பேப்பராக இருக்குது. ஆனால் என்ன இவர் பண்ணுறாரு அப்படின்னோம்னா, இவர் பண்ணக்கூடியது, நான் திமுகவுக்கு எதிரானவன், திமுகவுக்கு எதிரியா எனக்கு ஓட்டு போடு, இவ்வளோதான். அது அண்ணா திமுக காரனாக இருந்தாலும் சரி, தேமுதிக காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எனக்கு ஓட்டு போடு, இவ்வளோதான். இல்லை, நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது கீழே மக்களை சந்திக்கக்கூடிய கட்சி இயந்திரம் அப்படிங்கிறது மக்களை சந்திப்பதாகவும், ஒரு முதல்வரையோ அல்லது அந்த பர்சனாலிட்டியோ வடிவமைப்பதற்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாக இருக்கிறது. இவர்கள் வந்து மேல்மட்டத்திலேயே அரசியல் செய்கிறார்கள், வெறும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மட்டுமே வச்சு பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ரைட். ஆனாலும் கூட அவருடைய அந்த பேச்சுங்கிறது மக்கள் மொழியில் இருக்கு இல்லையா? நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் கலந்து அங்கிள் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிகேட்டட் லாங்குவேஜில் அவர் பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஐயா, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, ஸ்டாலினுடைய பலம் எங்கே இருக்குது அப்படின்றத தீர்மானிச்சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி தெருவாக போயிட்டுருக்காரு. அதனால் ஸ்டாலினுடைய வாக்குறுதி அவர் புரி வைக்கிறாரு. இவர் அதை பற்றியெல்லாம் புரி வைக்கல. 1000 ரூபா கொடுத்தா போதுமான்றாரு. ஒரு இடத்துல கை வச்சு ஒரு 1000 ரூபா கொடுத்தா, 1000 ரூபா ஒரு சாதாரண அன்றாட கூலிக்கு எவ்வளோ பெரிய விஷயம் மாதத்துக்கு. நீ 500 ரூபா கொடுத்துட்டு அவனுடைய ஓட்டை திருடிட்டு இருக்கிறார், ரைட்டுங்களா? இவர் 1000 ரூபா ஒவ்வொரு மாதமும் தர்றாரு உரிமை தொகையை விட்டுட்டு. அது மட்டுமல்ல, இலவச பேருந்து பயணம். அந்த இலவச பேருந்து பயணம் அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வேலை செஞ்சுட்டு திரும்பி வரக்கூடிய லிபர்ட்டி அவங்களுக்கு கொடுக்குது. அவங்க வீட்டு பிள்ளை ஸ்கூலுக்கு முடிச்சுட்டு காலேஜுக்கு போனால் மாதம் 1000 ரூபா அது கிடைக்குது. அவங்களுக்கு மருத்துவம் கிடைக்குது. அவங்களுடைய பிள்ளை இப்போ இன்றைக்கி அந்த விரிவாக்க திட்டம், காலை உணவு விரிவாக்க திட்டம், 20 லட்சம் பேர், 20 லட்சம் குடும்பங்களுடைய ஓட்டு, 20 லட்சம் குடும்பங்கள் வந்துட்டு என்ன பண்ணுது, அவங்களுடைய பிள்ளைய காலங்கத்தில் போயிட்டு ஸ்கூலில் சாப்பிட்டுன்னு சொல்லி விடுது. இதை எந்த இடத்துல நீங்கள் தகர்க்க முடியும்? அப்போ நீங்கள் அதுக்கு கவுண்டராக ஒரு உறுதிமொழி கொடுக்கணும், அதை நீங்கள் பேசணும். எங்கே பேசுனாரு? ஏன் பேசுறதுக்கு ஸ்பேஸே இல்லையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் வந்து அதாவது அவர் தாவ நீங்கள் அவருடைய பவுண்டரியை அதிகப்படுத்திக்கிட்டே போறீங்கிறது அவருடைய குற்றச்சாட்டு. நீங்கள் நல்லா கவனிங்க, அவர் முதல்ல அரசியலுக்கு வரமாட்டார். அதாவது மற்ற நடிகர்கள் போல அவர் வந்து எக்ஸாக்டாக விஜய் வந்து ரஜினி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மற்ற நடிகர்களை போல அவர் வந்து பேசுவார், ஆனால் களத்துக்கு வரமாட்டார், கட்சி ஆரம்பிக்க மாட்டார்னு சொன்னாங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு மாநாடு, அதுவும் புஷியானந்தெல்லாம் வச்சுக்கிட்டு மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க. நான் மாநாடு நடத்தி காட்டிட்டேன். நான் வந்து வெளியிலே வரமாட்டேன்னு பேசுனாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறேன். நான் அடுத்த கட்டமாக தாவுவேன். நீங்கள் ஒவ்வொரு இன்னைக்கு என்ன பேசுறீங்க? இந்த கூட்டத்தை வைத்து ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேள்வி கேட்குறீங்க. நிறுத்துங்க. யார் விஜய்க்கு ஆரம்பிக்க மாட்டார் கட்சின்னு சொன்னது? விமர்சகர்கள் பல்வேறு. இந்த கதையெல்லாம் வேண்டாம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவனாவது விஜயா கட்சியா அதெல்லாம் மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? திமுக சொன்னாங்களா? அண்ணா திமுக சொன்னாங்களா? பாஜக சொல்லிச்சா? காங்கிரஸ் சொல்லிச்சா? கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க? யாரும் சொல்லலை. இவர் மாநாடு போட மாட்டாருன்னு யாராவது சொன்னாங்களா? இவர் தான் 250-300 கோடி வாங்குறாரு.
இந்த மாநாடு ஒரு 20-30 கோடி செலவு பண்ணி பண்ண மாட்டாங்களா? யார் சொன்னது? நீங்கள் வெளியில் வரமாட்டீங்க அப்படின்னு யார் சொன்னது? நீங்கள் வெளியில் வரல, அதுவும் ஊடகத்தில் நம்ம பேசணும், அவ்வளோதானே. ஸோ இவரே கேள்வி கேட்டு இவரே முதுக சொரிஞ்சிக்கிறது எப்படி ஒரு அரசியல் ஆகிடும்? யாராவது அப்போ சீமான் பேசுவார், வந்துட்டான்னு போய் சொல்லு, வந்துட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு. அதான் ஒருத்தன் போட்டான் மீம்ஸு, யாரா உன்னை வந்துட்டியா இல்லைன்னு கேட்டது. இப்படியான ஒரு இதுதான் இதெல்லாம். என்ன அப்படின்னா தன்முனைப்பு, தன்னை மையப்படுத்துவது, முன்னிலைப்படுத்துவது அப்படின்றது தான் விஜயனுடையது. பேசணும் அப்படின்றதுன்னா விஜய் நிறுத்தி நிதானமாக காகிதத்தை வச்சுக்கிட்டு ஒரு 5-6 இஷ்யூவை பேசியிருந்தார் அப்படின்னோம்னா இன்னைக்கு அது பேசு பொருள். புரியுதுங்களா? ஏன்னா விஜயால கம்யூனிகேட் பண்ண முடியும், நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மொழியில் கம்யூனிகேட் பண்ண முடியும், பேச முடியும், போயிடும். அதுதான் 1வது மாநாடு போச்சு. ஏன்னா கொள்கை பிரகடன மாநாடு. அதில் ஒரு இடம் ஃபாசிசம் பாயாசம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தவிர மற்றதெல்லாம் மக்கள்கிட்ட சரியாக போச்சு. அதனால தான் அவர் ஒரு பேசு பொருளானார். இப்போ மக்கள் பேசுறதுக்கு அவர் என்ன கொடுத்துருக்காரு? இல்லை, நீங்கள் முன்னாடி அவருடைய கட்சியில் இருந்தவர், கட்சியில் ஆதரவில் நிலையில் இருந்தவர், அவருடைய உரைகளில் கூட அவருக்கு வந்து ஆலோசனை சொல்கிற அளவிற்கு முக்கிய இடத்துல இருந்தவர். அந்த பாசம் பாயசத்தை தவிர மற்றபடி அந்த இடத்துல வந்து அவர் சரியாக பேசினாருங்கிறீங்க. இன்னைக்கு அவர் பேசியிருப்பது, அதுவும் வந்து அந்த அவர் பேசிய அந்த ஸ்கிரிப்டே வந்து வெளியில் லீக் ஆகிருக்குது. அதில் வந்து எங்கே பேசணும், என்ன பாஸ் வைக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு, கமா புல் ஸ்டாப்பு, கமெண்ட் முதற்கொண்டு போட்டு கொடுத்துருக்காங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவருடைய முழு ஸ்பீச்சுமே அதாவது ஒரு ஹிண்ட் வச்சுட்டு பேசுறதுங்கிற இல்லாமல் டிட்டோ மாறாமல் இருக்குது. அவருடைய கையசைவு முதற்கொண்டு இங்கே கையசைக்க வேண்டும்ங்கிறத ப்ராக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது என்னது? அது டியூட்டர்டுன்னு அதான் இதுதான் அந்த ஃபெயிலியருக்கு காரணம். நான் விஜயோட பேசும்போது இந்த ஒரு இன்சிடெண்ட்டை இந்த இடத்துல சொல்லணும். நான் எழுதின 3 புத்தகங்களை கொடுத்தேன். ஈழமையும், ஹைட்ரோ கார்பன் அபாயம், வாக்கேந்திர சூழ்ச்சி, மக்களாட்சியின் வீழ்ச்சி, அதோடு சேர்ந்து கச்சத்தீவு அப்படின்ற 4 புத்தகத்தை கொடுத்தேன் அவருக்கு. அப்போது திடீர்னு ஒரு நடுவில் பேச்சுவார்த்தை, நான் இதெல்லாம் படிக்கிறேன் ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் படிக்க மாட்டீங்க அப்படின்னு, உங்களால் முடியாது அப்படின்னு. அதனால் அப்படி வேண்டாம், உங்களுக்கு இந்த இஷ்யூ, இது சம்மந்தப்பட்ட இஷ்யூ எது வந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், ஐ எம் அட் யுவர் டிஸ்போசல். நான் வந்துட்டு உங்ககிட்ட அந்த இஷ்யூவை கதை மாதிரி நாங்கள் சொல்லிவிடுவேன், நீங்கள் அப்படியே உள்வாக்கிங்க, உங்களுடைய மொழியில் மக்களிடையே வெளிப்படுத்துங்க. சரி ஐயா, இதான் அவர் சொன்னது. சொன்னபோது சொன்னேன், இப்படி தான் நானும் சீமானை நடந்துக்கிட்டோம் அப்படின்னு. சீமான் அந்த மாதிரி மக்களுக்கு புரிகிற மாதிரி வெளிப்படுத்துவார் அப்படின்னும் போது அது ஒரு கிஃப்ட்டு தானே ஐயா அப்படின்னாரு. நிச்சயமாக எல்லாருக்குமே உண்டு, அதுவும் உங்களை போன்றவர்களுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா வசனத்தை உள்வாங்கிக்கிட்டு அது எந்த மாடுலேஷனில் பேசணும், எப்படி பேசணுன்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் நடந்துச்சு, இதுதான் நான் சொன்ன வழி. எழுதி கொடுத்து அதை நெட்ரு அடிச்சுட்டு பேசுறதுன்றது வந்துட்டு போகாது. ஏன்னா இது என்ன அப்படின்னா ஒரு பர்சனாலிட்டியை கட்டமைக்கிறது. ஒரு பர்சனாலிட்டி வந்துட்டு அப்படியே வெளிப்படணும், ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அது வெளிப்படணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க எழுதிய ஒரு உருவகத்தை உருவாக்கி அதை வந்துட்டு மக்கள் மனசுல, அதனால தான் அந்த கோவம் வர மாதிரிலாம் காட்டினார் இல்லையா. அவர் கோவப்படுறவரும் கிடையாது, அவர் ஒன்றும் சவால் விடுற ஆளும் கிடையாது விஜய். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இல்லை, சிங்கத்தை பற்றிலாம் அவர் வந்து ஒரு தகவல் ஆரம்பிக்கும் போதே சிங்கம் எப்படி வேட்டைக்கு வரும், அவர் அது சாதாரண உயிரினங்கள் எல்லாம் கொல்லாது. நான் இது வரைக்கும் இதை பற்றி பேசவே இல்லை. எனக்கு உடனே தோணுனது, தயவு செய்து ஒரு அனிமல் பிளானட்டை பாருணும் அப்படின்றது தான். சிங்கம்னா என்ன பண்ணோம், முதல்ல குகையில் இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். எங்கன்னா குகையில் இருக்குது, எந்த குகையை பார்த்தார் அவர்? சிங்கம் எப்பொழுதுமே ஓப்பன் ஏர்ஃபீல்டில் தான் படுத்து கிடக்கும். அவனுடைய கூட்டத்தை விட்டு ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் அந்த தான் போய் படுத்து கிடக்கும். ரேராக தான் குட்டிகளை கூட அனுமதிக்கும். இது பார்த்தோம்னா தெரியும். நேஷ்னல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளானட், இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். தன்னை விட சிறிய விலங்குகளை உண்ணாது, தனக்கு சமமான தன்னை விட பெரிய விலங்குகளோட சண்டையிடும் அப்படிலாம் சொல்றாரு. அதாவது நான் வந்து என்னை விட வலுவானவர்களோடு தான் மோதிவேங்கிறத அவரோட சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு குட்டிமான் வந்துட்டு வழி தவறி வந்துச்சு அப்படின்னா அது எப்படி அள்ளிட்டு போந்துருக்கு வந்தது? பசி தான் தீர்மானிக்குது விலங்கின வாழ்க்கையை. அதுக்கு பசி இல்லைன்னா அது படுத்து கிடக்கும். முன்னாடி மான் வந்தாலும் சரி, பேய் வந்தாலும் சரி, இது ஒன்றும் கண்டுக்காது. அது ஒரு முறை அடிச்சு சாப்பிட்டதுன்னா 18 கிலோ டு 20 கிலோ சாப்பிடும். ஒரு ஆண் சிங்கத்தினுடைய ஒரு வேட்டைக்கு. நீங்க அது ஒரு ஊமையா பாருங்க. நான் வந்து என்னை விட வலுவான ஒரு எதிரியை நான் சந்திக்க இருக்கிறேன். அதுல நான் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்க்குறேன். இப்போ மோடி ஒன்று சொன்னார்ல,
கிளைமேட் சேஞ்சுன்னு என்னென்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு பள்ளி மாணவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே. என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்னோம்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இந்த பிள்ளைங்களுக்குலாம் புரிஞ்சதாக தான் இருந்துச்சு. இங்கேருந்து போகிற எமிஷன்ஸு, அதனால் ஒன்றாட ஓசோனில் ஏற்படுற ஓட்டை, உள்ளே வந்த ஹீட்டு வெளியேறாது, அதனால் பருவநிலை மாற்றங்கள் ஏற்படுவது, மழை பெய்கிற நேரத்தில் வெயில் காயுறது, பெய்கிற மழை அதிகமாக பெய்யுறது, இல்லாட்டி வறட்சி உண்டாகிறது, இவ்வளோ தூரம் புரிதல் ஏற்படுத்துகிறோன்னு அவர் சொன்னார். மோடி வந்து பேசுகிறாரு எல்லா மாநகர்கிட்டையும். அது வந்துட்டு த்ரூ டிவி எல்லாம் இன்டர் கனெக்டட். அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போது மழைக்காலம் வருது, நம்ம ஸ்வெட்டரு இதெல்லாம் சொக்கா மேலே போட்டுக்கிறோம். ஆனால் வெயில் காலம் வந்தபோது என்ன பண்ணுறோம், அதெல்லாம் தூக்கி போட்டு சாதாரணமாக ஒரு சட்டையோடு இருக்கிறோம். இதுதான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொன்னார். மக்கள் எல்லாம் இந்த புர்ருன்னு சிரிப்பாங்களே, அப்படி சிரிச்சுதுங்க பிள்ளைங்கள, ஸ்கூல் பிள்ளைங்க. இதை வந்துட்டு ஒரு உதாரணமாக ஓமானமாக எடுத்துக்கிறணுமா, இல்லை அவருடைய அறிவு என்ன அப்படின்றத எடுத்துக்கிறோமா? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, நீங்கள் வந்துட்டு நடிகனாக இருக்கும்போது நீங்கள் எது சொன்னாலும் ரைட்டு. அதுக்குன்னே உங்களுக்கு ட்ராமா போடுறதுக்கு ஒரு பெரிய செட்டை சன் டிவியினுடைய ஓனர் இவங்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள ப்ரொடியூசர். இந்த இடம் நீங்கள் மக்கள்கிட்ட பேசக்கூடிய இடம். இந்த மக்கள் வந்துட்டு பல அழுத்தங்களுக்கு கீழே இருக்காங்க, டிஸ்ட்ரெஸ். அவங்கக்கிட்ட எப்படி பேசணுன்றது முதல்ல தெரியணும். இது தெரியாதவங்க உங்களோட இருக்கிறதுனால அது உங்களுடைய முதல் பிழை, பலவீனம். ரெண்டாவது விஷயம், எதையுமே புரிஞ்சுக்காத தைரியமாக வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா, இது முக்கியமாக இது ஒரு ஏமாற்று. இதைத்தான் நான் விஜய்க்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன், மக்களும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் ஐயா, பொதுவாக வந்து விஜயினுடைய கட்சி மேல் இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா, அவர் வெளியில் வந்தால் பிரச்சனைகள் ஆகும். நீங்கள் அதை வந்து அவங்க சைடில் சொல்கிறது மட்டும் இல்லை, நம்ம நேரடியாக பார்க்குறோம். கோவையில் அவருடைய ரோட் ஷோவில் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறி தவுனாங்க, ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பிகளையும் உடைச்சாங்க. அதே மாதிரி இங்கே சென்னையில் அவர் வந்து ஒரு இது லாக்அப் டெத்துக்கு எதிராக நடத்தின அந்த இதுக்கு வந்து அதெல்லாம் உடைச்சான். அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேரிகேடர்லாம் உடைச்சிருந்தாங்க. இந்த மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் 10,000 நாற்காலிகளுக்கு மேலே உடைச்சி நொறுக்கி சல்லி சல்லியாக போட்டிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்துட்டு அவருடைய கட்சியை அரசியல் வயப்படுத்தணுன்ற வரும்போது அதில் ஒழுக்கமும் ஒரு பார்ட்டாக வரும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. ஆனால் இந்த விடயத்தை இந்த மாநாடு முதல் மாநாட்டுக்கு முன்னாடி நடந்த அரசியல் பயிலருங்களை நான் பேசுகிறேன். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னோம்னா, இதில் ரொம்ப நீங்கள் உற்று கவனிக்கப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் மற்ற கட்சிகள் பெருசாக போடுவோம். ஏன்னா உங்கள் மேலே ஃபோக்கஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஒழுக்கத்தோடு நடந்துக்கணும். இன்னொருத்தர் வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் படம் எடுத்து வெளில போடுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். இதை வந்துட்டு சொல்லவும் சொன்னார் புசி ஆனந்த். சொன்னார் புசி ஆனந்த் என்கிட்ட சொல்ல சொன்னார். ஆனால் விஜய் எப்பயாவது அது பண்ணாரா? அந்த அட்டம்ப்டே பண்ணலை. அவர் கூட இருந்தவங்களும் பண்ணலை. முதல் இதுலேயே அந்த மாதிரி சேர்லாம் உடைச்சாங்க. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுபடி விஜய் வந்து அதை வரவேற்கிறாரு, அதை மறைமுகமாக ஆதரிக்கிறீங்களா? அந்த இடத்துலலாம் அவர் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை. நான் உள்ளபடியே சொல்ல வரேன், விஜய்க்கு இந்த பாலிடிக்ஸில் மக்கள் அக்கறையுடைய ஒரு அரசியலில் அவர் சற்றும் அவருடைய சிந்தனை செல்லவில்லை, கருத்து செலுத்தவில்லை. அதில் வர்ற வினை தான் அது. நீங்கள் எவ்வளவோ பேர் மாநாடு நடத்திட்டாங்க, ஒரு சேர் டேமேஜ் ஆச்சு அப்படின்ற ஒரு இடம் நம்ம பார்க்காதது. ஆனால் ஆயிரக்கணக்கான சேரை உடச்சி போட்டு போகிறாங்க. இன்றைக்கி இதில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஆளால் ஒரு 5-6 சேரை தள்ள வச்சுட்டு போகிறாங்க. ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அந்த கான்ட்ராக்டர் திட்டுறான், 1.5 லட்சம் சேர் போட்டேன், 1,20,000 தான் இருக்குது, 30,000 சேர் இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க அப்படின்றாங்க. முன்னாடி உடஞ்சதுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க கான்ட்ராக்டர்லாம் வரல. இப்போ கர்நாடகா கேரளாலேருந்து வந்து போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்களும் இந்த மாதிரி திட்டுறாங்க. இப்போ இது என்ன அர்த்தம்? அதே மாதிரி எகிரி குடிச்சது அப்புறம் வந்துட்டு இவர் அந்த பேரிகேடில் ஏறக்கூடாதுன்றத கிரீஸ் ஒருத்தர் தடவுறான். அப்புறம் இன்னொருத்த வந்துட்டு அதை வந்துட்டு தொடச்சி போட்டு ஏறி குதிச்சு உள்ளே போகிறான். என்ன சொல்லணும் இவர்? நான் உங்களோட வர்றேன், நான் உங்களுக்கு நடுவில் தானே வந்து பேச போகிறேன். நம்ம இன்னும் எவ்வளவோ காலகட்டங்கள் இருக்குது. நம்ம உங்களுடைய ஊருக்கு வரப்போகிறேன், நான் உங்களுடைய நகரத்துக்கு வரப்போகிறேன், ஏன் உங்களுடைய கிராமத்துக்கு கூட நான் வரப்போகிறேன். அதனால் அடித்து பிடிச்சி பார்க்குறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீங்கள் தேர்தலில் என்ன பார்க்குறீங்களோ அதே தான் இங்கே பார்க்க போகிறீங்க. ஆனால் இங்கே நம்ம பேச வேண்டிய விடயம் முக்கியம். அதில் நீங்கள் கவனம் செலுத்துங்க. அதில் எல்லாரும் இருந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்ற எதுவுமே கிடையாது விஜய்கிட்ட. இது அனைத்தையும் இவர் அந்த முதல் மாநாட்டுக்கு பிறகாவது இதெல்லாம் வந்துட்டு திங்க் பண்ணி சொல்லியிருக்கணும். எதுவும் கிடையாது. அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதும் கிடையாது. அந்த இழந்தாங்க இல்லையா, இந்த டேமேஜ் காம்பன்சேட் பண்ணுறதும் கிடையாது. இது எப்படியாப்பட்ட ஒரு கட்சி? இந்த கட்சி அந்த ஆயிரக்கணக்கான சேர்களுக்கு எதுவுமே இல்லை. அதனால தான் அவங்க திரும்பி வரவே இல்லை, அடைப்பட்டாங்க, முடிஞ்சு போச்சு.
நல்ல வேளை பல்பு கில்பெல்லாம் உடைக்கல. பார்த்தீங்கன்னா அந்த இது மேலே மைக்கு அந்த ஸ்பீக்கர் மேலே ஏறி உட்காந்துட்டு இருந்தாங்க. இவர் சொல்கிறாரு புசியானது இறங்குங்க இறங்குங்க அப்படின்றாரு. அப்போ என்ன அப்படின்னம்னா ஒரு கட்சி அமைப்பையே இவங்க வந்துட்டு சரியாக கொண்டு போகவே இல்லை. ஏனோ தானோ அப்படிதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. மக்களை வந்துட்டு எப்படி எதிர்பார்க்குறாங்க? சரி, அதான் சொல்லுவாங்க ஊழல் ஒழிப்போம் ஒழிப்போம் அப்படின்றிய நிறைய பேர் பின்னோட்டத்தில் நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் கூட போட போகிறீங்க பின்னோட்டத்தில் 200 டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்று லாபம் பார்த்த கூட்டம் நீங்கள் எப்படி இன்னொரு கட்சி குறை சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா இவருடைய ரசிகர் மன்ற அமைப்பு இருக்கு இல்லையா, அது செஞ்சதெல்லாம் டிக்கெட் அப்படியே பல்காக வாங்கி பிளாக்ல விற்றது தான், பணம் அடிச்சது தான். இதெல்லாம் கண்டுகொள்ளாத ஒரு நபர் தான் விஜய். இது எனக்கு முன்னாடியே தெரியும். பட் ஒரு அரசியல் கட்சி ஆனவொன்னே எல்லாம் மாறும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா நான் போன அந்த அரசியல் பயிலரங்கில் இருந்த அந்த நிர்வாகிகள்லாம் அப்படி நல்லா இருந்தாங்க. ஆனால் விஜய் அதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. சிம்பிளாக அவர் ஒன்றுமே கிடையாது. அவர் ஒரு அப்பியரன்ஸ் வராரு, வந்துட்டு நடிக்கிறாரு, நடிச்சு போயிட்டே இருக்காரு. அதான் இதுவரைக்கும் பெருசா அதிமுகவை குறித்து பெரிய குற்றச்சாட்டுகளை அவர் சொன்னது கிடையாது. ஆனா எம்ஜிஆர் அந்த கட்சியை எப்படி வளர்த்தார், ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கி அப்படி எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. உள்ள கட்சியில் இருக்கிறவர்களே நொந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவை கொடுத்து கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதுக்கு எதிர்வினையும் அதிமுக தரப்புல ஆற்றப்பட்டிருக்குது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போது அதிமுக பற்றி அவர் சொல்கிறாரு. அந்த கட்சி வந்துட்டு ரொம்ப கலகலத்து போய் தான் இருக்குது. எல்லாம் டெபாசிட்லாம் எழுந்திருக்குது 7 இடங்கள்ல, எல்லாம் ரைட்டு. அந்த ஓட்டு பேங்க் உனக்கு ஓட்டு போடுமா? அது பாட்டு பாடுறாரு, ஒரு தவறு செய்தால். இதுக்கு முன்னாடி சீமான் பாடினார். அதுக்கு முன்னாடி இன்னும் பலரும் பாடியிருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய வேனை வச்சுக்கிட்டு தான், பரப்புரை வேனை வச்சுக்கிட்டு தான் விஜயகாந்த் கூட பரப்புரை பண்ணார். அவர் கூட கருப்பு எம்ஜிஆர்னாங்க. அது கூட ஜெயலலிதா பயங்கரமாக ரியாக்டெல்லாம் பண்ணிச்சு. அதெல்லாம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சி இன்றைக்கும் அது மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படின்றாங்க இல்லையா, அந்த தொண்டர்கள் ஒருபோதும் அந்த கட்சி சாவறதை விட மாட்டான். அவன் வெறுமுறான விரும்பலையே எடப்பாடியார் இல்லை ஓபிஎஸ் இல்லை யாரையுமே அந்த ரெட்டை இலையை சாவறதை விட மாட்டான். ஏன்னா அதில் தான் அந்த கட்சி இருக்குதுன்னு தெரியும். எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான். அது விஜய் வந்தாலும் சரி, எம்ஜிஆரை மறுபிறப்படுத்தி வேற ஒரு சின்னத்தில் வந்தாலும் சரி, அவன் ஏற்றுக்க மாட்டான். இல்ல அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன் இந்த புரிதல் அல்லது விஜயகாந்தின் இடத்தில் நான் இருக்கிறேன். நீங்க விஜயகாந்தையும் அவர் குறிப்பிடுறாரு. ஒரு ஆரம்பத்திலே ஒரு விஜயகாந்தையும் இல்லை, புகழ்ந்து ஒரு செத்து போன ஒரு தலைவருடைய இடத்த வந்துட்டு பிடிக்கிறதுக்கு எல்லாருமே விரும்புவாங்க தான். அதில் ஒன்றும் இருவேறுபட்ட ஒரு கருத்து இல்லை. ஏன் இப்போ ஸ்டாலின் வந்துட்டு விஜயகாந்தனுடைய இறுதி யாத்திரைக்கு இறுதி நிகழ்வுகள்லாம் வந்துட்டு எல்லா விதமான வசதிகள்லாம் செய்து கொடுத்து 2 முறை வந்து பார்த்து மலர்வடைய வச்சதெல்லாம் என்ன நோக்கம்? அதே தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் உங்ககிட்ட யார் வருவான்னா, உறுதியாக நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களை நோக்கி வருவாங்க ஒரு கட்சி. அது உறுதியாக நம்ம ஜெயிப்போன்ற எண்ணம் உங்களுக்கே இல்லையே, அப்புறம் ஏன் நீங்கள் அதிமுக பேசுகிறீங்க? இப்போ அதிமுக திட்டுறீங்க. நீங்கள் 1வது முதல் மாநாடு நடத்துறதுக்கு பிற்பாடு அதிமுக நெகோஷியேட் பண்ணீங்களா இல்லையா? அது நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஏன் பண்ணீங்க? திமுக ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மக்களை ஏற்றுக்குவாங்களா? இல்லை மக்களுக்கு தெரியாதா? ஸோ ஆக விஜயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எதையுமே புரியாத அவர் பேசுகிறாரு அப்படின்னோம்னா அது அவருடைய பலவீனமான அரசியல். ரொம்ப நன்றி.